ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சேமியாவை எப்படி சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அகலமான கடாய் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேமியா நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்ப வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. கொதி வந்துட்ட பிறகு சேமியா சேர்க்கிறப்ப சேமியா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நான் சேமியா எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்த சேமியாவை நான் எடுத்திருக்கேன். வறுத்த சேமியாவை வச்சு சேமியா செய்கிறப்ப நல்ல ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேமியா சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. சேமியா சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ சேமியா வெந்து இந்த தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிக்கும். பாருங்கள், மறுபடியும் சேமியாவோடு சேர்ந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட்லேயே தண்ணி நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிக்கிங்க. ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க சேமியாவை. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வழுவழுன்னு கரண்டியில் எடுத்து விடுறப்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த சேமியாவை செஞ்சிடலாம். இதில் இஞ்சியும் சீரகமும் சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஆக்காமல் செய்கிறப்ப சேமியா நல்லா உதிரியாக வரும்.